பாசிசம், இங்கே பாயாசம் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்க நாடகம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவங்க கட்சி கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அவங்க கட்சியார்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக அவர் பேசலாம். ஆனால் வேஷம் போடுறாங்க என்று சொல்வது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவது ஒன்றும் அது புதிதல்ல. ஏற்கனவே கடந்த 1937 திணிக்கப்பட்ட முயற்சி எடுத்த பொழுது தந்தை பெரியார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. பிறகு 1965ஆம் ஆண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மும்மொழி திட்டத்தை அமல்படுத்திய தீர்வோம் என்று முயற்சி எடுத்த பொழுது அதை எதிர்த்து தமிழ்நாட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் மக்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். பல மாணவர்கள் தங்களுக்கு தாங்களே உடம்பில் தீயிட்டு கொளுத்தி வீர மரணம் எய்தினார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு பல மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். கடுமையான அடக்குமுறைகள் எல்லாம் எதிர்த்து தமிழக மாணவர்கள் போராடி அதில் வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெறுவதற்கு அடிப்படையான காரணமே அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஜனநாயக பண்பு கொண்டவர், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பல மாதங்களாக நடைபெற்ற அந்த போராட்டத்தை கண்டு ஜனநாயகத்தை மதித்து மாணவர்களுடைய பெற்றோருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதி இன்றைய வரையில் இருக்கிறது. இந்த வாக்குறுதிக்கு மாறாக, அன்றைக்கு பிரதமர் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இன்றைய மோடியினுடைய ஆட்சியில் இந்தி திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்கின்றன. திமுக மட்டுமல்ல, திமுக அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றன. இதில் எப்படி திமுக நாடகம் ஆடுது என்று எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் அல்லது நடிக்கிறார்கள் என்று எந்த சொல்கிறான்னு தெரியல. நடிக்கிறது என்பது நாடகங்களில் நடிக்கலாம். இப்போ நாடகம் குறைஞ்சி சினிமா தான் இப்போ அதிகமாக இருக்குது. திரைப்படங்களில் நடிக்கலாம். என்ன வேடம் கொடுக்குறாங்களோ அந்த வேடங்களில் நடிக்கலாம். அந்த வேடங்களில் நண்பர் விஜய் மிக சிறப்பாக அவருக்கு என்ன வேடம் கொடுக்கப்படுகிறதோ, என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்படுகிறதோ அதில் அவர் சிறப்பாக நடிக்கக்கூடியவர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் அவர் பாராட்டுக்குரியவர் தான். ஆனால் அவர் திமுக நாடகம் ஆடுது, திமுக நடிக்கிறாங்க என்று சொல்வது அவங்க கட்சிக்காரவங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிற கருத்தை தவிர இந்த கருத்து ஒரு சரியான அரசியல் கருத்தல்ல, நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாகும். குறிப்பாக இப்போ அவர் பேசும்போது ஒரு சாதாரணமாக என்ன ப்ரோ புரிஞ்சுக்க ப்ரோ, இப்படிலாம் நடந்துக்கிறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது ஒரு இயல்பாக பேசிட்டு வர்றாரு. அதாவது மற்றவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு முதலமைச்சரையே ஒரு கேவலப்படுத்தும் வகையில் அவருடைய பேச்சு இருக்குல்ல. அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் சொல்லலாம். இன்னும் எப்பொழுதுமே கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கைனா ஏன் அத்தனை கட்சி இருக்குது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதன் அடிப்படையில் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வது அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகத்தை அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய எல்லோருமே கற்றுக்கொள்ளணும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். 62 தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா போட்டியிட்டார். அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பஸ் முதலாளி நடேச முதலியார். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாவை பற்றி மிக இழிவாக, அது சொல்லவே முடியாது, எழுதவும் முடியாது, அவ்வளவு இழிவாக கேவலமாக ஒரு தட்டியை எழுதி வைத்திருந்தார்கள். திமுக தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரத்தில் அண்ணாட்ட போய் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை அடிக்கணும் ஒடிக்கணும் அப்படின்னு கோவப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க. அண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை லைட்டை எடுத்து அன்பளிப்பு CN அண்ணாதுரை அப்படின்னு இந்த அறிக்கை லைட்டில் எழுதி இந்த தட்டியில் கொண்டு கட்டிட்டார். அதை கொண்டு கட்ட சொல்லிட்டாரு. தட்டியை அறிக்கை லைட்டை கட்டிட்டாங்க. போர்டு வச்ச அந்த அசிங்கப்படுத்தி வச்ச போர்டை, தரந்தாழ்ந்த போர்டை காங்கிரஸ்காரங்களை கலட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு உதாரணம் போகிறோம். அரசியலில் நாகரிகம் என்பது மிகவும் முக்கியமானது. அது எல்லோரும் பின்பற்ற வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரோட சுற்றி இருக்கிறவங்க அதை அவருக்கு அந்த அரசியல் நாகரிகத்தை அவர் சொல்லித்தரணும். அவரும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்வதற்கு பல தலைவர்களுடைய முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும். அண்மையில் ஆனந்தவிடம் பத்திரிகையில் ஒரு கார்டன் போட்டாங்க.
மோடியை சங்கிலியால் பிணைச்சி அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்மு அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு இது இணையதளத்தில் தான் அது வெளியிடப்பட்டது. அது உடனே அந்த இளையதனம் வந்து வெளியாகவும் இருப்பதற்கு அரசு வந்து தடை பண்ணிட்டாங்க, மோடி அரசாங்கம் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது அவரை பற்றி ரொம்ப மோசமாக கருத்து படங்கள்லாம் வெளியிடுகிற பொழுது எந்த பத்திரிக்கை வெளியிட்டதோ அந்த பத்திரிக்கைக்கு ஃபோன் செய்து பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கார் ஓவியர், ரொம்ப சிறப்பாக இருக்குது, இது மாதிரி அடிக்கடி நீங்கள் போடுங்க என்று சொன்னார். இப்படி தான் அரசியல் நாகரிகங்கள் இருந்திருக்குது. இந்த அரசியல் நாகரிகங்களெல்லாம் கற்று கேட்டு தெரிந்து கொள்ள விஜய் அவர்கள் முயற்சிக்க வேண்டும்.